கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்பு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட உங்களோடு இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்களுக்கு பின்பதாக ஆலயத்துக்கு வர கடவுள் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலே கூட நம்ம தியானிக்கும்படியாக, இணைந்து சிந்திக்கும்படியாக இந்த லெந்து காலத்தினுடைய துவக்கம். நம்ம 2 காலத்தை ரொம்ப விசேஷமாக நம்ம என்ன பண்ணுவோம், அனுசரிப்போம், கொண்டாடுவோம். எதெல்லாம்? ஒன்று கிறிஸ்துவினுடைய பிறப்பு, சரியா, கிறிஸ்மஸ். 2வது கிறிஸ்துவினுடைய இறப்பும் உயிர்த்தெழுதலும், சரியா. ஆனால் நமக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குழந்தை பிறந்து என்ன ஆகுது, 1 மாதம் 1.5 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது. ஏன்? இப்போ போன 1 மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆனார் ஏசாமி? இப்போ தான் பிறந்தார். டிசம்பர் 25 தான் பிறந்தார். 1.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஆச்சு? மறுபடியும் அவரை சிலுவையில் ஏற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? ஆயத்தப்பட்டு விட்டோம். சரியா? ஏசாமி பிறந்ததை கொண்டாடுறதுக்கும் ஏசாமியை சிலுவையில் ஏற்றுவதுமே என்ன ஆகுது? நம்முடைய மெக்கானிக்கலாக, இயந்திரமாய் நம்முடைய வாழ்வில், விசுவாச வாழ்வில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நான் நிறைய நேரங்களில் இங்கே ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கும்போது நான் நினைத்தது கிடையாது. என்னடா இது, ஒவ்வொரு நேரம் லென்ட் எப்போ ஆகுது? ஒவ்வொரு நாளில் வந்துடுது, சரியா. எல்லா நேரமும் ஒரே நேரத்தில் என்ன, கிறிஸ்மஸ் டிசம்பர் 25ன்னு யூனிவர்சல் எல்லா வருஷமும் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் லெந்து நாட்கள் மட்டும் ஏன் சீக்கிரமாக வருதுன்னு இப்போ வருத்தப்படுறேன், சரியா. இப்போ தான் கிறிஸ்மஸில் கேரல் ரவுண்ட்ஸ் இதெல்லாம் சுற்றி முடித்து கொஞ்சம் அமைதியாக 1 மாதம் 1.5 மாதம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் என்ன ஆயிடுது? மறுபடியும் இந்த லெந்து நாள் வந்து மறுபடியும் என்ன பண்ணோம்? மறுபடியும் இந்த 40 நாளும் ப்ரேயர் பண்ணோம், இது பண்ணோம். 40 வருஷமாக ஜோம் பண்ணி என்ன பண்ண முடியல நம்மளால். இந்த 40 நாளில் ஜோம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறுரூபம் ஆயிடுறோம், சரியா. அதனால தான் தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த லெந்து காலம் மறு உருவாக்கத்திற்கான காலம் என்று நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெந்து நாட்கள் எதை மையமாக வைத்து நமக்கு கிடைக்கிறது, துவங்குகிறது என்று நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் என்னைக்கு முடிவு செய்யப்படுகிறதோ, எந்த நாள் என்று குறிப்பிடப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து 46 நாட்கள் வரும்போது சாம்பல் புதன்கிழமையை நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். கிறிஸ்து பிறந்து கிறிஸ்துவுக்கு பின் 300வது நூற்றாண்டு வரைக்கும் யூதர்கள், சரியா, யூதர்கள்னு சொல்லணும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்மஸை எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எபிரேய மாதங்களிலே நிசான் என்கிற மாதத்தில் 14ஆம் தேதி, எந்த நாளுன்னெலாம் அவங்களுக்கு கிழமையெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நிசான் மாதம் 14ஆம் தேதி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இந்த ஈஸ்டர் திருநாளில் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுவாங்க. ஆனால் அவர்களிடத்துல ஒரு குறை காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். அது என்ன குறை அப்படின்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து 2 குறிப்புகளை வேதாகமம் சொல்லுது. நம்ம நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்களை நம்ம கொண்டாடுறோம், அனுசரிக்கிறோம். ஆனால் அவைகள் திருமறையின் அடிப்படையிலே இருக்குதா, பைபிள் அப்படிதான் சொல்லுதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், நிறைய நேரத்தில் நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம். திருமறையின் அடிப்படையில் 2 குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுதல், என்னடா இப்போவே ஈஸ்டர் பற்றிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஈஸ்டர்னால தான் என்னாச்சு, நமக்கு இந்த லெந்து காலம் வந்துச்சு. கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த கஷ்டம்லாம் நமக்கு என்ன பண்ண தேவையில்ல, வந்திருக்காது. இப்போ 2 குறிப்புகள். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது வாரத்தின் முதல் நாள் என்று வேதம் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம், சண்டே. 2வது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார், தன்னுடைய சீடர்களோடு பஸ்காவை என்ன பண்ணுறாரு, அனுசரிக்கிறார், கொண்டாடுகிறார். இந்த 2 குறிப்புகளை அடையாளமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படிதான் அந்த ஈஸ்டர் திருநாளை இல்லை உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்று 325வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி 325வது வருஷத்துல நிசேயா என்கிற இடத்துல ஒரு மாமன்றம் நடக்குது, கவுன்சில் நடக்குது. நிசேயாங்கிற பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாச பிரமாணம். சரி, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த மாமன்றத்தில், அந்த கவுன்சிலில் என்ன பண்ணுறாங்க, நம்ம உயிர்த்தெழுந்த திருநாளை எந்த நாளில் நாம் கொண்டாட வேண்டும் என்கிறத என்ன பண்ணுறாங்க, முடிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்படி முடிவு செய்யப்படும் போது இந்த ரெண்டு கருத்துக்களையும் மனதிலே கொண்டு என்ன பண்றாங்க, ஒரு நாளை அவங்க என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்கிறார்கள். முதலாவது நம்ம பார்த்தோம்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். சரியா? அப்ப ஈஸ்டர் இன்வேரியபிளி என்ன ஆகும்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமையில வரும். சரியா? எப்ப பஸ்காவை கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விளைச்சல், சரியா, அவங்களுக்கு விளைச்சல் நிறைந்து வருகிற காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை படைத்து பஸ்காவை கொண்டாடுவாங்க. அப்ப விளைச்சல் நிறைந்து வருகிற காலம் என்று நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பூமி பந்தினுடைய நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற இடம். சரியா? நார்தன் ஹெமிஸ்பியர்னா தெரியும்ல, வட துருவத்தில் இருக்கிற நாடுகள் கண்டங்களுக்கெல்லாம் எப்ப இந்த விளைச்சலின் காலம் வரும், இந்தியாவை உட்பட எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்போ வரும்னா ஏப்ரல் மாதங்களிலே துவங்கும், மார்ச் ஏப்ரல் மே இந்த நாட்களிலே வரும். அப்ப இதன் அடிப்படையிலே கொண்டு மார்ச் 21ஆம் தேதியை அவர்கள் என்ன பண்றாங்க, குறித்து கொள்ளுகிறார்கள். அந்த மார்ச் 21 சரியா பஸ்கா கொண்டாடுவதற்கு ஏற்ற நாளாக, சரியா, கொண்டாடுவதற்கு ஏற்ற நாளாக குறித்து கொண்டு அதனை சார்ந்து அதனை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை, சரியா, பஸ்காவை கொண்டாடி அதனை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்றாங்க, இந்த உயிர்த்தெழுதலின் திருநாளை கொண்டாடுறாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயே உயிர்த்தெழுதலின் திருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுவதற்கு தான் என்ன பண்றோம், இந்த 40 நாட்களை, ஞாயிற்றுக்கிழமை உட்பட 46 நாட்களை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள் நாம் நம்மை மறு உருவாக்கம் செய்ய அழைக்கப்படுகிற நாட்களாக இருக்கிறது. நம்ம வர்ற புதன்கிழமையிலிருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்வோம். சிலர் அதற்காக ஆயத்தப்பட்டு அந்த 40 நாளும் என்ன பண்ணுவாங்க, அதற்கானவைகளை செய்வாங்க. சிலர் அதை ஆரம்பித்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க, எதையாவது செய்யலும் என்று என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி வர்றதுனால நாம் இந்த நாளிலே நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது நாம் எதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும், மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் படிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 44ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிப்போம். இந்த 44ஆம் அதிகாரத்தில் 2 நபர்களை குறித்து நம்ம போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 21வது வருஷத்துல யாக்கோபே இஸ்ரவேலே அப்படின்னு ஒரு நபரை அல்லது ஒரு இனக்கூட்டத்தை என்ன பண்றாங்க, குறிக்கிறாங்க. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. யாக்கோபுக்கு தான் என்ன பண்றார், கடவுள் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அந்த சந்ததி அநேக ஆண்டுகளாய் கடவுளை பின்பற்றுகிறது, கடவுளை வணங்குகிறது. யெகோவா தேவனை, மெய்யான கடவுளை, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்களை இல்லாம நாங்க தான் இந்த உலகத்திலே உண்மையான கடவுளை கும்பிடுகிறோம், எங்களுக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டவர்கள் ஆண்டவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை தங்களுடைய வாழ்விலே நிறைவாய் கண்டவர்கள். நம்ம யாரும் என்ன பண்ணல, செங்கடல் 2ஆ திறக்கிறத நம்ம பார்க்கல. 10 வாதைகள் வந்ததை நம்ம யாரும் என்ன பண்ணல, நேரா பார்க்கலன்னா நாம் விசுவாசிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வருது. என்ன நிலைமைனா, அவருடைய விசுவாசம் குறைந்து போன ஒரு நிலைமை. கடவுள் சொல்லுகிறார், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக்கொள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தான் தெரிந்து கொண்ட ஜனம், வெளியில யாரோ உள்ளவங்க இல்லை, தான் தெரிந்து கொண்ட ஜனம் மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார், அவர்கள் மேல அதிகமான பிரியத்தை வைத்தார். நம்ம கூட அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன பண்ணும் சரியா? சிலரை ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா சிலர் இடத்துல அதிகமான பிரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வைப்போம். யார் இடத்துல அதிகமாக பிரியம் வைக்கிறோமோ
அவங்க தான் கடைசியில நமக்கு பிரச்சனையா வந்திருப்பாங்க. இப்போ அதிகமான பிரியத்தை இஸ்ரவேல் மேல என்ன பண்றாரு? கடவுள் வைக்கிறார், அந்த ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். ஆனாலும் எத்தனையோ ஆண்டுகள், சரியா 300 400 500 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனம் கடவுளை தெரிந்து கொண்டு அவர் பின்னாடி வருது. ஆனால் அவர்களுக்கு கடவுள் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? நீ என் தாசன், நான் உன்னை என்ன பண்ணல, மறக்கலன்னு சொல்லி சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆயிருது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் கடவுள் மேல் வைத்திருந்த விசுவாசத்தில் இருந்த குறைச்சல் தான். சரியா? நீ என்னை நம்புடா, நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்கலான்னு தான் அர்த்தம். என்னை நம்பி இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களை நம்புவதை நாம் விட்டு விட்டோம், இனி இவரால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லும் போதுதான் என்ன பண்ணுவாங்க? என்னை நம்புடா, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நிற்கதியா விட்டுற மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு நபர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய பரிதபிக்கக்கூடிய நிலைமையில தான் யார் இருக்கிறா? வசனம் கேட்டோம்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு ஆண்டவர் நிலைமையிலிருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீ பயப்படாதடா, நீ என் தாஸ், நீ என்னுடைய பையன்டா, நீ என்ன பொண்ணு, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நிலையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 28வது வசனத்துல ஒரு அரசனுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கோரேஸ் என்கிற பெர்ஷிய மன்னன். அவன் ஆண்ட காலத்துல உலகம் முழுமையில அநேக தேசங்களை என்ன பண்ணான்? தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு தேசம் என்னதுன்னா பாபிலோன். அந்த பாபிலோனுக்கு தான் என்ன பண்றாங்க? அடிமையாய் கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு அவங்கள்ட்ட அடிமையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கோரேசுக்கு யெகோவா தேவன் யாருன்னெலாம் தெரியாது. சரியா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று என்ன பண்ணல? கோரேஸோடைய தாத்தாவை அவங்க அப்பாவெல்லாம் கடவுள் அழைக்கவில்லை. கோரேஸ் வேற மதத்தை சார்ந்தவன், வேற சமயத்தை பின்பற்றுகிறவன், சொராஷ்டிரிய மதத்தை பின்பற்றுகிற ஒரு அரசன். ஆனால் கடவுள் அவனிடத்துல என்ன பண்றாரு? பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனை முறை பேசினாரு? ஒரே ஒரு முறை தான் என்ன பண்றாரு? கடவுள் அவனுடைய உள்ளத்திலே பேசுகிறத, இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவிக்கணும். ஜனங்களை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். நமக்கெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை. வட மாநிலங்களிலெல்லாம் நம்ம ஆலயங்களெல்லாம் இடிக்கிறாங்க. சரியா? சரியா? தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம். இடிக்கிறாங்க, நிறைய இடத்துல தகர்த்து போடுகிறாங்க. மற்ற சமயத்தை சேர்ந்தவர். ஆனால் இங்கே கோரேஸ் என்கிற மன்னன், அவனுக்கு யெகோவா தேவன்னா யாருன்னு தெரியாது. அவங்க நம்பிக்கையை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் இவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் கடவுள் அவனிடத்துல பேசின போது அந்த கடவுளுடைய சத்தத்தை என்ன பண்ணான்? அவன் உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டதுனால யாரெல்லாம் நீங்க போனோமோ என்ன பண்ணலாம்? விடுதலையாகி உங்களுடைய தாய் நிலத்திற்கு போகலாம் என்று என்ன பண்ணான்? ஆணை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் எருசலேம் தேவாலயத்தை திரும்பி கட்டுறதுக்கு என்ன பண்றான்? அவன் ஆணைகளை கொடுத்தது மட்டுமல்லாமல், அப்ரூவல் ஆர்டர் மட்டும் கொடுக்கல, அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ட்ரெஷரியிலிருந்து, என்னுடைய கணக்குல இருந்து நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்காக தருவேன் என்று என்ன பண்றான் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பரம்பரை பரம்பரையா சொல்லுவாங்கல்ல, சிரிப்புக்காக சொல்லுவாங்க, எங்க தாத்தா ஆமோஸு, எங்க அப்பா போவாஸு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜனம் இருக்குது. சரியா? யார் மாதிரினா நம்மள மாதிரி தான். நம்மளாம் அப்படித்தானே. 3 தலைமுறையா 4 தலைமுறையா நம்ம என்ன பண்றோம்? உன்னதமான தேவனை என்ன பண்றோம்? கும்பிடுறோம். அவர் சொல்படி கேட்குறோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம நடக்கிறோமா இல்லையா? பேப்பர் எடுத்துகிற வரைக்கும் நமக்கு கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு படிச்சுக்கின்னு யாராவது கேட்க போறாங்களா? என்ன கேட்க போறதில்லை.
இப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு முறை ஆண்டோடைய சத்தத்தை கேட்ட கோரேஸ் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். கோரேசை போல ஒரு சிறந்த மன்னன், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். சரியா? இயேசு சாமிக்கு மேசியாங்கிற பட்டம் கிடைத்தது போல 45வது அதிகாரத்தில் கடவுள் என்ன பண்ணுகிறாரு? கோரேசுக்கு மேசியா என்கிற பட்டத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? கோரேஸ் விடுதலையாக்குகிற, இடிந்து போய் கிடந்த, பாழாய் கிடந்த என்ன பண்றோம்? என் விசுவாசம். சரியா? கோயில் இடிஞ்சு போச்சுன்னா எனக்கு தனிப்பட்ட வகையில் என்ன ஆகாது? ஒன்றும் ஆக போறதில்லை. இது பொது இடம். ஆனால் எது எனக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, என்னுடைய விசுவாசம் பாதிக்கப்படும். நான் விசுவாசத்தில் குறைஞ்சு போயிடுவேன். கடவுள் இப்படி பண்ணிட்டாரே, இப்படி ஒரு சூழ்நிலை நேர்ந்து விட்டதே என்று என்ன பண்ணுவேன்? என்னுடைய விசுவாசம் குறைந்து போகும். இப்போ முதலாவது இந்த லெந்து நாட்களில் நாம் ஆயத்தப்படும் போது நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? நம்ம எதில் மறு உருவாக்கம் ஆக வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நாம் மறுரூபமாகணும். என்னைக்கு வேணாலும் ஆண்டோடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். சரியா? நான் சொன்னேன்ல, எப்போ இந்த நாளை குறிக்கிறாங்க? ஒன்று சண்டே, இன்னொன்று விளைச்சல் நிறைந்த நாட்கள். சரியா? விளைச்சல் நிறைந்த நாட்கள்னா விளைச்சல் சூரியனை பொறுத்து தான் விளைச்சல் என்ன ஆகும்? அதனுடைய பொறுத்து தான் ஆகும். இப்போ நம்ம வட துருவத்தில் தான் கிறிஸ்தவம் என்ன ஆகுதுன்னா உருவாகி அது படருகிறது. தென் துருவத்தில் என்ன ஆகலை? வட துருவத்தில் விளைச்சலின் காலம்னா தென் துருவத்தில் என்ன இருக்கும்? வறட்சியின் காலமாக இருக்கும். சரி, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு விசுவாசம், ஆண்டுடைய வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு பெருக வேண்டும் என்பதற்காக எப்படி ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த நாளை என்ன பண்ணுறாங்க? மாற்ற டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே போல் நாமும் என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசத்தில் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரியா? நாம் பார்க்கக்கூடிய காரியங்களெல்லாம் வைத்து நாம் நம்முடைய விசுவாசத்தை அளவீடு செய்யாமல் நம்ம பார்க்குறோம். சரியா? நம்ம விசுவாசம் எப்படி அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாராவது ஒருத்தர் முன்னாடி நின்று என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். நான் இந்த மாதிரி நிலைமையில இருந்தேன், இப்படி இப்படி வேண்டிக்கிட்டேன், கடவுள் என்ன பண்ணாரு, என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும்? அப்படியே ஏறும். நம்ம கூட இருந்தவங்க, கடவுள் பக்தியா இருந்தவங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? அவங்கள பார்த்தா, இவன் கடவுள் மேலே பற்றுதலா இருந்தானே. ஏசாமியை பார்த்து கேட்குறாங்கல்ல, ஊரு பூரா நீ ரச்சித்தியா, நீ தேவனா இருந்தா என்ன பண்ணுவோம்? சிலுவையிலேருந்து இறங்கி வா அப்படின்னு என்ன பண்ணான்? கேட்டான். இப்போ இப்படியெல்லாம் பார்த்து நல்லது நடக்கும்போது ஏறி, கெட்டது நடக்கும்போது இறங்குனது என்னது? அப்படி ஏறி இறங்கும் ப்ரெஷர் தான் ஏறி இறங்கும். நல்லது நடக்கும் சர்ன்னு மேலே ஏறும், கீழே இறங்குறது ப்ரெஷர் தான், விசுவாசம் கிடையாது. எந்த நிலையிலேயும் அசைக்கப்படாமல் இருப்பது தான் என்னது? விசுவாசம். இப்போ நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாய் மாற நாம் அழைக்கப்படுகிறோம். 2 பேர் கடவுளை விசுவாசிச்சாங்க. ஒன்று யாரு? யாக்கோபு இஸ்ரவேல். இன்னொரு யாரு? கோரேஸ் என்கிற மன்னன். இருவருடைய விசுவாசத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த லெந்து நாட்களில் நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாய் மாற நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முயற்சி செய்யணும். இந்த எப்படியாவது முயற்சி செய்து வேற எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டெப் கீழே இறங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம விசுவாசிக்கும் போது தான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் விசுவாசத்தினால தான் என்ன பண்றான்? நீதிமான் என்று அறியப்பட்டான். வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவது. நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நமக்கு விசுவாசம் நிறைய நேரத்தில் என்ன பண்றது இல்லை, இருப்பதே கிடையாது நமக்கு. நான் தான் சொல்றேன், நம்ம we are just spectators. நம்ம வந்தோமா, உட்காந்துருந்தோமா, இந்த நேரத்தை என்னுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு என்ன இல்லை, எனக்கு கவலை இல்லை.
விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக இந்த லெந்து நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது, நம்ம படிக்க கேட்ட ரோமர் பகுதியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாக்கியத்தை கடவுள் தந்திருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டின் திருமறை, சரியா, பழைய ஏற்பாட்டினுடைய பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த தோரா, இதெல்லாம் நம்ம படித்தோம்னா அதன் அடிப்படையில் நாம் யாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது, அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆனால் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்கீகரிக்கப்படக்கூடாது இருந்த நம்ம என்ன பண்றாரு, அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 11:13 நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுகிறாரு, அழகான ஒரு என்ன பண்றாரு, ஒரு குறிப்பை அங்க சொல்லுகிறார். நாமெல்லாம் எப்படிப்பட்ட மரமா, நம்ம எல்லாரும் காட்டு ஒலிவ மரமா என்ன பண்றோம், வெளியில இருக்கிறோம். நமக்கெல்லாம் உள்ள என்ன இல்லை, பெர்மிஷன் இல்லை, சரியா. உள்ள இருந்தாதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும், உள்ள இருந்தாதான் கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாரும் வெளியில இருக்கிறோம். உள்ள இருக்கிற ஒலிவ மரத்துல என்ன ஆகுதான், சில கிளைகள் என்ன ஆகுதான், உடஞ்சு போகுதான். ஏன் உடஞ்சு போகுது, ஏன் உடஞ்சு போகுது? கிளை எப்படி உடையும், காஞ்சி போகணும், சரியா. காஞ்சி போச்சுன்னா என்ன ஆயிடும், தானா அந்த மரத்தோடு இணைந்து இருக்கக்கூடாத சூழ்நிலையில என்ன ஆகுது, அந்த கிளை காஞ்சி போகுது. அதை கடவுள் முறித்து போடுகிற, முறித்து போடப்பட்டிருக்க நம்மளையெல்லாம் என்ன பண்றாரு கடவுள், அந்த நல்ல ஒலிவ மரத்துல என்ன பண்றாரு, கொண்டு போய் கிராஃப்ட் பண்றாரு, சேர்க்கிறார். உடஞ்சு போன இடத்துல கொண்டு போய் என்ன பண்றாரு, நம்மளை வைத்து என்ன பண்றாரு, கட்டுகிறார். எதற்காக கட்டுறாரு, அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாயலை பெற்றுக் கொள்ளும்படியாக என்ன பண்றாரு, நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறார், ஒரு கிருபையை தருகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற காலமாக என்ன இருக்குது, இந்த லெந்து காலம் இருக்கிறது, சரியா. முதலாவது நம்ம பார்த்தது நம்முடைய ஃபெய்த், சரியா, அதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ரெண்டாவது நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய ஐக்கியத்தில் நாம் எதிலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த நாட்களிலே நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து, இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம என்ன பண்றோம், அதை தவிர்த்து வேற ஏதாவது நாள் வரீங்களா? சண்டே தவிர்த்து யாராவது சர்ச்சுக்கு வரீங்களா? குறைஞ்சபட்சம் பரிசுத்தவான்களின் கூட்டம் என்று சொல்லப்படுகிற இடம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சமா சொல்ல, ஏன்னா இங்கே எல்லாம் பரிசுத்தவான்கள்லாம் என்ன பண்றது இல்ல, மினிமம் குறைஞ்சபட்சம் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடம் தான். ஆனா இந்த இடத்துக்கு என்ன பண்றோம், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றோம். இந்த லெந்து நாட்களிலாவது ஒரு நாள் கூட என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா என்ன பண்றோம், ஃப்ரைடே என்ன பண்றோம், வரப்போறோம். வருவீங்களா? ஏன்னா ஃப்ரைடே எல்லாம் சர்ச்சு பக்கம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, 4 பேர். அந்த தாத்தா காலத்துல இருந்தே, நான் இங்க இருக்கும் போதுல இருந்தே 4 பேர் தான். இந்த லெந்து நாட்களிலாவது எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல நான் என்ன பண்றேன், இணைந்து கொள்கிறேன். அப்படி என்னை இணைத்து கொள்ளும் போதுதான் நான் என்ன ஆகிறேன், கடவுள் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, சரியா. நான் இந்த நல்ல ஒலிவ மரத்துல இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். நான் அதுல வாய்ப்புல இருக்கும்போது பவுலடிகளார் சொல்லுகிறாரு, அந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்தி கொள்ளாமல் போவேனே ஆகில் என்ன ஆகும், ஒரிஜினலா இருந்தவனே என்ன பண்ணிட்டாரு, கடவுள் ஓட விட்டாரு. நம்மெல்லாம் டூப்ளிகேட், வெளியில இருந்து சும்மா சாம்பிள் பார்க்கறதுக்காக எடுத்து என்ன பண்ணிக்கிறாரு, உள்ள வச்சிருக்கிறாரு, சரியா. கடைசி நாள்ல தான் சொல்றாருல்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, நம்ம தீர்க்க தரிசனம் பேய் பிசாசெல்லாம் ஓட்டல, நம்ம இங்க செஞ்சதை நீங்க சொல்லிக்கிறோம். ஆண்டவரே நான் வாரம் என்ன பண்ணேன், கோயில்ல போய் உட்கார்ந்து இருந்தேன் அல்லவா, பாட்டு பாடும்போது என்ன பண்ணேன், பக்தியா கைத்தட்டி பாடினேன் அல்லவா, காணிக்க பைய கொண்டு வந்தப்பெல்லாம் தெரியாது, காணிக்க எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம், போட்டேன் அல்லவா அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அப்படியாப்பா அப்படிலாம் சொல்லுவோம், அக்கிரம செய்கை
காரரே அப்படின்னு சொல்லுவார். நமக்கு ரொம்ப ஆன்மீகமாய் ஆவிக்குரியதாய் தோன்றுகிறதெல்லாம் கடவுளுக்கு அக்கிரமமா என்ன பண்ணோம் தெரியும். இந்த நாட்களிலே நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து, கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு இருக்கிற வேலைகள். நான் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஜோம் பண்ண வருவாங்க, நிறைய பெண்கள் நிறைய பேர் வருவாங்க, வயசான பாட்டிலாம் வருவாங்க. என்ன வேலை அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா, என்னங்க எனக்கு வேலை, காலையில் ஆனால் சமைச்சு வைக்கணும், புருஷன் சாப்பிட்டுன்னு போவார், அதுக்கப்புறம் மாடு இருக்குது, மாடு பால் கறக்கணும், அது சாணி போடும், அதை அள்ளி போடணும், மறுபடியும் மத்தியானம் சமைக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகணும், இவ்வளோதான் வேலை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஐயா, நம்ம 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாது, நமக்கு நேரம் பத்தவே பத்தாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலத்திலாவது கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுங்க, தயவு செய்து வாங்க. சரியா, வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலே நமக்காக அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலே நம்ம உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஐக்கியத்தை நான் என்ன பண்றேன், காத்து கொள்ளுகிறேன். எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார், மெய்யான தேவனை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பினை நான் பயன்படுத்தாமல் போவேனையாகில் என்னை போல பரிதாபமானவன் என்ன பண்ண முடியாது, யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க யூதன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நம்மளை எல்லாரையும் நாயின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வேணா பெரிய பெருமை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெருமையா பேசிக்கலாம். இன்றைக்கும் இஸ்ரவேலனுக்கு யூதனுக்கு அவர்களை சாராத அனைவரும், சரியா, இங்க வந்து பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, புறஜாதின்னு சொல்றாருல, அவர் யாரைய சொல்றாரு, நம்மளே தான் சொல்றாரு. நம்ம பைபிள் படிச்சுட்டா பைபிள் படிக்காதவங்களாம் புறஜாதி ஆயிடுவான் நமக்கு. சரியா, புறஜாதின்னு அவர் நம்மளே தான் சொல்றாரு. உண்மையான கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்மளை எல்லாம் சம்பந்தப்படுத்தி கொள்ளும்படியாக கடவுள் என்ன பண்ணுகிறாரு, ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். அந்த வாய்ப்பினை இந்த லெந்து காலத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எவ்வளோ அதிகமாய் நாம் கடவுளை தேட முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த லெந்து நாட்களிலே நம்ம தேடணும். சரியா, எவ்வளவு அதிகமாய் இந்த ஐக்கியத்துல என்னென்னலாம் ஃபெலோஷிப் உண்டோ, சரியா, ஃபெலோஷிப்பு எதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அதிலெல்லாம் நம்ம கலந்து கொண்டு, என்னென்ன நேரங்களிலெல்லாம் ஜப நேரங்கள் இருக்கிறதோ, நம்முடைய ஆலயம் சார்ந்து இல்லை நம்ம தனியாக ஜபிக்கிறதா இருந்தாலும் நாம் நேரத்தை செலவு செய்யும் போது கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பு என்ன ஆகும், சேர்ந்துரும். சரி, விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும், கிராஃப்டிங்னு கொண்டு போய் வச்சு கட்டுவாங்க, ஒட்டுவாங்க. அது நிலைத்திருந்துட்டால் என்ன ஆயிடும், அது அந்த மரத்தில் உள்ள கிளையை போலவே மாறிடும். சரியா, அந்த மரத்துல இருந்து தான் முளைச்சதோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடும், அது வளர்ந்துடும். அப்படி நம்ம வளர்ந்த பிறகு என்ன ஆகும், நாம் கடவுளிலே நிலைத்திருக்க முடியும். இந்த காலங்களிலே நம்ம புதன்கிழமையிலிருந்து, சரியா, அதுக்காக தான் கொஞ்சம் முயற்சி பண்றோம். நம்ம ஒரு 2 நாள் இருக்குது, இப்பவே நம்ம ஆயத்தப்பட்டு விட்டோம். என்னெல்லாம் நம்ம செய்ய போறோம் இந்த லெந்து நாள்ல, நம்ம கடவுளுக்காக என்னெல்லாம் செய்ய போறோம், என்னுடைய பலத்திற்காக என்னுடைய விசுவாசத்துக்காக நான் என்னெல்லாம் செய்ய போறேங்கிறத நாம் சற்று நாம் உட்கார்ந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியா நம்ம படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெய்த்தை சரி பண்ணணும். சரியா, 2வது நம்ம ஃபெலோஷிப்பை நம்ம சரி பண்ணணும். 3வது நம்ம எதை சரி பண்ணணும், ஏசாமி ஒன்றை சரி பண்ணார். என்ன சரி பண்ணாரு, அவருடைய ஃபுட். சரியா, உணவு பழக்க வழக்கத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த லெந்து நாட்களிலே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கணும், சரி. சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். சரியா, அந்த பழக்கங்களெல்லாம் குறிப்பா சொல்ல விரும்பல. சரியா, ஒவ்வொருத்தர்களுக்கும் சில ஆசை இருக்கும். சரியா, அந்த ஆசை வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணும், பிடிக்காம இருக்கும். அப்ப அந்த ஆசைகளை, அந்த உணவு பழக்க வழக்கங்களை நாம என்ன பண்ண அழைக்கப்படுகிறோம், கொஞ்சம் என்ன பண்றோம், தளர்த்த நாம் அழைக்கப்படுகிறோம். இங்க இருந்தாலாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டுலாம் மெட்ராஸ்ல என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஆனா 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கூட நான் இருக்கிற கிராமத்துலலாம் என்ன பண்ணிடலாம், நிம்மதியா வாழலாம். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய உணவு பழக்க வழக்கம் அதுல ஒரு பெரிய பிரச்சனை.
அவங்க களியோ கஞ்சோ சாப்பிட்டு கம்முன்னு இருந்துவாங்க. அதை சாப்பிட்டாலும் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். நம்மள நிறைய பேர் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனால் இங்க நகர்ப்புறங்கள்ல வந்துட்டா என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி உணவெல்லாம் என்ன பண்ண முடியல, சாப்பிடவே முடியறதில்ல. அதை ஏற்றுக்கொள்வதே முடியறதில்ல. தினமும் என்ன பண்ணும், நமக்கு சிக்கன் வேணும், தினமும் நமக்கு மட்டன் வேணும், தினமும் ஏதாவது ஒரு கறி இருக்கணும். சிலருக்கு அதோடு சேர்ந்த மற்ற உணவு பழக்கங்கள்லாம் தேவைப்படும். இந்த லெந்து நாட்களிலாவது சரியா, இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்றது தான் சரியா, இந்த லெந்து நாட்களிலாவது கொஞ்சம் நாம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களிலே கடவுளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, மாம்சம் பலவீனம் உள்ளது தான் சரியா, நல்லா சாப்பிடணும்னு தான் சொல்லும். எதையாவது பார்த்துட்டா அதை நம்ம சாப்பிட்றணும்னு தோணும். சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். நம்மளை சும்மாவா விடுறாங்க? டிவி ஆன் பண்ணால் விளம்பரம் போட்டுறாங்க. நான் எதை சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணுறான், அதில் உள்ளவன் தான் சொல்கிறான். நீங்கள் இதை தானே சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு என்கிட்டே கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நல்ல வேளை ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அங்கே இல்லை நான் இருக்கிற இடத்துல சரியா. காலையில் ஆனவுடனே ஒரு மெசேஜ் வரும். காலையிலேயே குட் மார்னிங், வாட் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் சரியா. நான் வீட்டில் சமைச்சிக்கிறேன், தோசை சுட்டுக்கிறேன். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம நகர்ப்புறங்கள் இருக்கிறதுனால நிறைய நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை இந்த லெந்து நாட்களில் இதே நம்ம ஏற்கனவே செய்து கொண்டிருப்போம். இன்னும் சற்று சிரத்தை எடுத்து கடவுளுக்காக நம்ம கொஞ்சம் அர்ப்பணித்து நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உடலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த லெந்து நாட்களிலே நாம் காப்பாற்றி கொள்ள. அந்த லெந்து நாட்களில் இந்த உடல் கொஞ்சம் நம்முடைய இந்த செரிமானத்துக்கு நம்ம வயிற்றுக்கு பாவம் போடுறதெல்லாம் அரைச்சி 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 என்ன பண்ணுது, தள்ளின்னு இருக்குது. அதனால நமக்கு உடல் உபாதைகள் வருது. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த 3 விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் மறுரூபமாக்கப்பட, நம்மை மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சாப்பாடை கூட விட்டு தள்ளுங்க சரியா, செத்தா மண்ணுக்கு போயிடும். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, நாம் முதலிலே பார்த்த விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்முடைய விசுவாசத்தில் இந்த லெந்து நாட்களிலே எப்படியாவது விசுவாசத்தில் வல்லவனாகிறதற்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும், விசுவாசத்தில் நான் பெருகுவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதற்கான முயற்சிகளை திருச்சபையின் உதவியோடு நாம் இந்த லெந்து நாட்களில் செய்யும்போது கடவுள் நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் இந்த லெந்து நாட்களுக்காக ஆயத்தப்படுகிற கிருபையை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க சுவாமி. இந்த நாளிலே உம்முடைய வசனங்களின் மூலமாக நாங்கள் எந்த நிலைகளிலே மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும் என்று எங்களுடைய விசுவாசத்திலே, எங்களுடைய ஆண்டவரே சகோதரத்துவத்திலே, ஐக்கியத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே உணவிலே எதிலெல்லாம் நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்று உம்முடைய திருமறை பகுதியின் வாயிலாக நாங்கள் படிக்க கேட்டோம். ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். நீதாமே வரப்போகிற அந்த லெந்து நாட்களை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக, எல்லா வருடத்தினுடைய லெந்து நாட்களைப் போல இந்த நாட்களை நாங்கள் அனுசரிக்காமல் சற்று நாங்கள் முயற்சி எடுத்து இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு உம்முடைய கிருபையோடு ஆண்டவரே வரப்போகிற லெந்து நாட்கள் எங்களுடைய ஆண்டவரே வாழ்வுக்கு நன்மை தருகிற நாட்களாக அமைத்து தரும்படியாக அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.